ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா, அதாவது இந்த 3 டபுள் டபுள் தான் எல்லாமே டபுள் தான் இருக்குது. இந்த டபுள் இது வந்து நம்ம வந்து பண்ணணும்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கணும், கேரேஜ் வந்து எங்கெல்லாம் இருக்கணும்னு சொல்லி காட்டியிருக்கு. சேம் பார்த்தீங்கன்னா டென்மார்க் அதுக்கு நம்மகிட்ட இல்லை, அதை பற்றிக்கு வேணாம். அதெல்லாம் தேவையில்ல. ஜெர்மனி நம்மக்கிட்ட இப்போ இந்த வேக்கண்ட்டில் தான் இருக்குங்க. ஏன்னா ஜெர்மனியில் ஒன்று வாங்கணும். அதுக்கு தான் நான் ஜெர்மனின்னு சொல்லிட்டே இருக்கேன். சரி, ஜெர்மனியில் வாங்கினா இதெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் ஜெர்மனியில் ஒரு கேரேஜ் வாங்க போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து ஒரு குயிக் ட்ராவல் பண்ண போகிறோம். குயிக் ட்ராவல் பண்ணி ஜெர்மனிக்கு போகலாம். எனக்கு இந்த இடம் ரோஸ் ட்ரக், அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது காரணம் இருக்குது, நான் சொன்னேன்னே அது காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அங்கே போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீப் பண்ணி ஆகணும். அதனால் ஸ்லீப் பண்ணிடுவோம், அப்புறமேட்டு நம்ம முடிவெடுக்கலாம். ரிவர்ஸில் போயிலே ஓய் 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 ஏய் 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 சரி அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே ஸ்லீப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல தான் வந்து கேரேஜ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு காரணம், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே ஒரு கேரேஜ் வேறு இருக்குது. நம்ம அந்த கேரேஜை நம்ம அப்படியே போய் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மேப் வந்து போட்டுக்கலாம். இங்கே நம்மளுக்கு கேரேஜ் இருக்கிற இடத்துல பக்கத்தில் தான் இருக்குது, இருந்தாலும் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஆர்பர் அந்த இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அந்த அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேராக அந்த இடத்துக்கு கொண்டு போயிடலாம். பக்கத்தில் தான் இருக்குது. வண்டி சீருது பாரு, பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்ம சுற்றி வரணும், வேறு வழி இல்லை. ஏன் இப்படி கொடுத்துக்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஷே, ஏய் இல்லை, அதான் இங்கேயே ரூட் இருக்கே, நான் இதுக்கு இப்போ சுற்றி வரணும். ஓகே, ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ நான் இப்படி போகணுமா? இல்லையா, அப்போ அந்த கேரேஜுக்கு போகிறதா வழி என்ன? சரி போவோம். ஒரு அந்த கேரேஜ் வேறு இடத்துல இருக்கோ இல்லையே. இப்போ வரைக்கும் கேரேஜ் வந்து எதுக்கு, இது கேரேஜ் தானே போட்டேன் நான். இப்படி நல்ல வேலை எங்கேயோ பார்த்துட்டே வந்து இடிச்சிருப்பேங்க. வண்டி எம்டியாக இருக்கும்போது இதாக மாட்டுதுங்க பாருங்க, இங்கே தான் இருக்குது. நான் இப்படி தான் நான் வந்தேன். ஒரு இதுக்குள்ளே போகணுமோ? பாவீங்களா, என்ன மேப்புங்க இது? நான் இப்படி தான் அங்கே வந்தேன், பக்கத்துலேயே இருக்குங்க. அதுக்காக நான் சுற்றி போயிட்டு வரேங்க அங்கே. அது ஆடா. ஓகே, இந்த கேரேஜ் நம்ம வாங்கலாம். இது ஒரு ஒதுக்குப்புறமாக நல்லா இருக்குது, அதனால் இந்த கேரேஜ் நம்ம வாங்கலாம். ரெடியா? என்டர் பண்ணுவோம். ஓகே,
எஸ் குத்துலாம். பக்கா. இது 3வது கேரேஜுங்க. சூப்பராக இருக்குது. பேக் சைடு அவ்வளோதாங்க. இப்போ இந்த கேரேஜ் நமக்கு சொந்தம். இப்போ இந்த கேரேஜ் நமக்கு சொந்தனால இப்போ இதில் நம்மளால் வந்து அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே ஜெர்மனியில் ஒன்று வாங்கினா நமக்கு வந்து இதாகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு மெயில் வந்திருக்கு, அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, அது நமக்கு தேவையில்லை. பாருங்கள், இங்கே பாருங்கள், கேரேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். 3 வந்ததுக்கப்புறம் இந்த கேரேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இது பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னது பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் கேரேஜ் இருக்குன்னு காட்டுது பாருங்கள். இப்போ தான் இந்த 3 வாங்கினதுக்கப்புறம் தாங்க இது ஓப்பனே ஆகுது. இப்போ நான் போய் கச்சன்னு கேரேஜ் இருக்குங்க. இவ்வளோ கேரேஜ் வாங்கலாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்மளுக்கு அதை பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்றதையும் பார்த்துடலாம். லாஸ்ட்டு போகலாம். பார்த்தீங்களா, ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். சொன்னா ஜெர்மனியில் நம்மளுக்கு பர்ச்சேஸ் இது இருந்ததுன்னா இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டபுள் இது இருக்குது. இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. எல்லாமே ஒரே விஷயந்தான். இதில் எதுவும் நீங்கள் மாற்றணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லை. எல்லாம் ஒரே விஷயம் தான் இருக்குது இதில். பாருங்கள், இது என்ன சின்ன சின்ன விஷயங்கள். இது ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளோரு டபுள் இருக்குது, அது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் அப்படின்னு இருக்குது. இப்படி ஒன்றுக்கும் ஒரே இது தான், ஆனால் வேறு பேரில் வேறு இதில் இருக்குது. சில இதில் வந்து கண்டிப்பாக இது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. இதெல்லாம் நார்மல் தான். இது எல்லாமே நார்மல் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து கேரேஜையும் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று வச்சா இப்போ நம்ம கேரேஜ் வந்து எங்கே இதாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். பாருங்கள், கேரேஜ் 3 கேரேஜ் ரோஸ் ட்ரக் பாருங்களா, இங்கே ஒன்று இருக்குது. இதில் நான் டிரைவர்லாம் போடலாம். இங்கே ஒரு டிரைவரை போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம டிரைவர் போட்டு தான் ஆகணும். அதுக்கு நம்ம ஒரு ஆளை வேலைக்கு போடலாமா, போட்டால் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை செய்வோம், அப்புறமேட்டு நம்ம ட்ரெய்லர் பற்றி யோசிக்கலாம். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு அப்படியே போய் கூட நம்ம வந்து பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் சொன்னேன். இப்போ வந்து நம்ம கேரேஜ் போடுறதுக்கும் நம்மளுக்கு வந்து, அதாவது நீங்கள் போய்ட்டு இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் போய்ட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இது வேக்கண்டாக இருக்குங்க. இதில் நான் 1 செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து டிரைவர், ட்ரக் 2 இருக்குது. இப்போ நமக்கு ட்ரக்கு தான் வேணும். ட்ரக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நார்மல் ட்ரக்கு ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து என்ன வாங்கலாம், இது வாங்கலாம். இது நம்ம இதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன ட்ரக் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாமே. என்னென்ன கம்பெனி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்புறம் வாங்கலாம். பென்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த என்ன டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது. அப்புறம் ஈவிக்கோ இருக்குது. அப்புறம் இது என்னோடது. ஓகே, இப்போ நம்ம வேறு ஒன்று வாங்கலாம். என்ன வாங்கலாம், வேறு ஏதாவது இல்லாத கம்பெனி எதாவது வாங்கலாமா? அப்போனா நம்ம வந்து கேரேஜுக்குள்ளே போகலாம். இந்த கேரேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஒரு ட்ரக் ஒன்று எடுக்கிறதுக்கு ஸ்கேனியா வந்து வாங்கலாம். அதில் நார்மல் ட்ரக் இருக்கும். நம்ம எலக்ட்ரிக்கல் ட்ரக் இருக்குது, அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் அது வந்து திடீர்னு சார்ஜ் இல்லாமல் நின்று போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எனக்கே தெரியலங்க அது என்ன பண்ணணும்னு. நம்ம ஜெர்மனிலே இடம் இருக்குது, ஷாப் இருக்கிறனால ஜெர்மனியில் வாங்கிக்கலாம். என்னடா சவுண்டெலாம் கேட்குது. ஓகே, 1 2 மொத்தம் 8 இருக்குங்க. இதில் வந்து
ஓகே, இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதெல்லாம் பார்க்கலங்க. டைரெக்டாக வாங்க போகிறோம் அவ்வளோதான். ப்ளூ கலரோட வேறு எதாவது நல்லா இருக்கா? இதுவும் நல்லா தான் இருக்குது. எல்லாம் ரேட்டு ஜாஸ்திங்க, இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம். இந்த ப்ளூ கலரே நல்லா இருக்குங்க. ஓகே, நான் எதுவும் உள்ளெல்லாம் செக் பண்ண போகிறது இல்லைங்க. இது அப்புறமா நம்ம அவங்களுக்கு தேவைன்னா அவங்க ஹஸ்பண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ். ஓகே, இப்போ வந்து நமக்கு இங்கே இருக்குது. நம்ம இங்கே தான் போட போகிறோம். அதனால் இங்கே போட்டுடலாம். ஃபஸ்ட் ஒன்றில் இதை நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ இதுக்கு டிரைவர் நானாக மாறிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக. அதை நான் சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்களா எப்படி காட்டுறான்னு பாருங்கள். இது பண்ணால் தான் நீங்கள் இந்த மாதிரி காட்டுவானுங்க. இந்த மாதிரி போனேன் இந்த மாதிரி பண்ணால் காட்டுவாங்க. டேரெக்டாக பண்ணும்போது இந்த மாதிரி காட்டுறதில்ல. ஆஹா, அட்டகாசம். நல்ல ஒரு வியூ பாருங்கள். சூப்பர். ஓகே, போதும். அதான் சூப்பர். இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்களா என்னோடய ட்ரக்கு போயிடுச்சு. என்னோடய ட்ரக்கு போயிட்டு இப்போ இந்த ட்ரக் வந்தது காரணம் என்னென்னா, ஏன் ட்ரக்கு இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆளையும் போடணும். போட்டுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரக்கோட இதையே நம்ம மாற்றணுங்க. எங்கடா அது? ஓகே, எங்கள் ட்ரக் இங்கே தான் இருக்கா? இப்போ இந்த ட்ரக்குக்கு நான் இருக்கேன், நான் இருக்கக்கூடாது. இந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் நான் வந்து இது பண்ணாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதுக்கு தான் வந்திருக்கே தவிர அதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும்னா கேரேஜுக்கு போகலாம். கேரேஜ் போய் இதில் போட்டால் இதில் ஏன் ட்ரக் வந்துருச்சு பாருங்கள். அந்த ட்ரக் வரல. இதுக்கு நம்ம ட்ரக்கை மாற்றணும். இதானா தெரியலையே, பார்ப்போம். அதை நம்ம அதுலேருந்து எடுக்கலாம். இதுலேருந்து என் ட்ரக்கு மாறிச்சு அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை மாறலையா? ஐயோ, இன்னும் மாறலைங்க. இது எந்த இடத்துக்கு போயிருக்கு இந்த ட்ரக்கு? இது இங்கே தாங்க இருக்கு. இப்போ இது மூலமாக நமக்கு மாறலை. இதுக்கு ஒரு டிரைவரை போட்டால் இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டிரைவர் எடுத்துப்பாரு அதை. அப்போனா என்ன பண்ணுவோம்னா இதுக்கு டிரைவரை போடுவோம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் இதுக்கு வராது. இதுக்கு தான் டிரைவர் போட்டாகணும். ஆனால் அப்படி டிரைவர் போட்டால் என் வண்டி இதாகிடுமே. இந்த வண்டியை மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குமேங்க. அதுதான் மாற்றணும் ஃபஸ்ட்டு. மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இதுவா? எஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், என் வண்டி வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ என் வண்டி வந்துச்சா இல்லை நான் மாறிட்டேனான்னு தெரில. அது செக் பண்ணிடலாம். இப்போது பார்த்தீங்களா, என் வண்டி வந்துச்சு. இப்போ அங்கே அந்த வண்டி போயிடுச்சு. சரி, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து அந்த இதில் வந்து இது பண்ணும்போது அப்படியே போதுங்க. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இதெல்லாம் முக்கியமாக போடணும். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இதுக்கு ஒரு டிரைவர் போடணும். இப்போ டிரைவர் போடலாமா? இப்போ டிரைவர் போடுறதுக்கு சேம் இங்கே டிரைவர் இது இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நம்ம டிரைவராக போட்டிருக்கோம் அப்படின்றதையும் ஒரு தடவை பார்த்துடலாம். மஜா இவங்க வந்து யூஎஸில் இருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு இப்போதைக்கு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 கேர்ளு, அப்புறம் இவங்க ஒரு பாய். ஒரு 2 கேர்ளு ஒரு பாய் போட்டிருக்கேன். ஜெர்மனியில் ஒரு பாயை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அப்போது ஜெர்மனியில் ஒரு நல்ல ஒரு ஆளை போடலாம்.
ரோஸ்ட்ராக். இப்போ இங்கே யார் வரப்போகிறா? இவங்க 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க. கேர்ள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பரவாயில்லைங்க. அப்போனா நம்ம வந்து இதில் வந்து யாரை போடணும்னா இவரை போடலாம். ஆனால் ஜெர்மனியில் இருக்கிறவங்கள நம்ம போடலாங்க. ஜெர்மனியில் யார் இருக்காங்களோ அவங்கள போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி போடாமல் ஜெர்மனிக்காரங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் இப்போ பிரச்சனை. போட்டிருப்பாங்களோ? ஆமாங்க, போட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. இல்லையே, எதுவுமே போடலையே. ஒருத்தர் இருக்காரு. இது எந்த ஊருக்காரன்னு தெரியலையே. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா அங்கேயே போய் போடணுங்க. அதாவது அந்த ஊர்லேயே போய் நம்ம வந்து இது பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிரைவர் கிடைப்பார். சரி, இப்போதைக்கு நம்ம இப்படி இந்த ரூட்டில் வந்துட்டனால நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இவரே எடுத்துக்கலாம். இவரே கொஞ்சம் பார்க்குறதுக்கு காமாக இருக்கார். அதனால் இவரை போட்டலாம். ஆனால் எனக்கு இவரோட இன்னும் பூஜோ தானே கரெக்டான பேர் தானே? நம்ம பூஜோ ஏத்தன். இவர் கொஞ்சம் 2 விஷயங்கள் பண்ணிருக்காரு நல்லா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் இவரை கூட எடுத்துக்கலாம். ஏத்தன் சின்ன பையனாகிறாரு, வாய்ப்பு கொடுப்போம். அவ்வளோதாங்க, முடிச்சுங்க. பாருங்கள், ஏத்தனுக்கு வந்தாச்சா? இப்போ ஏத்தனை எப்படி என்ன பண்ண போகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்கேருந்து மேப் ஏத்தனைங்க ஏத்தனை இனிமேல் தான் அவர் எடுக்கணும் ஜாப்பு. ஓகே, நம்ம டிரைவரில் பார்க்கலாம். டிரைவரில் பார்த்து தெரியும். பாருங்கள், இந்த இருக்கார் பாருங்கள். இதை பார்த்தீங்களா? இதை இருக்கார். இன்ன வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு இதுவும் எடுக்கலை. அவரை நம்ம கிளிக் பண்ணால் தெரிஞ்சிடும். ஏத்தன் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் பண்ணால் பாருங்கள், அவர் தான் காட்டும். அவர் இனிமேல் தான் எடுப்பார். இவங்க ட்ராவலில் இருக்காங்க. இவங்க பாருங்கள், நல்ல ஒரு ட்ராவலுங்க. இவங்களும் ட்ராவலில் தான். ஓ பெருசுங்க, வெட்டியாக இருக்குது இப்போதைக்கு. நான் மட்டும் தான். அப்புறம் அவர் பாருங்கள், அவர் இங்கே தான் இருக்கார். யூகேல தான் இருக்கிறார் தலைவர். ஆனால் யூகேலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கார். சூப்பர். இப்போ என்கிட்ட வந்து மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் வேலை பார்க்குறாங்க. அட்டகாசம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து நினச்ச மாதிரியே நான் வந்து ஜெர்மனிலையும் ஒரு இது வாங்கிட்டேன். இப்போ நான் எதுக்காக இந்த இடத்துல வந்து ஜெர்மனியில் பர்டிகுலராக இந்த இடத்துல நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இங்கே இருக்கேன். நான் சும்மா நம்ம இடத்துக்கு போகலாம். என்னாச்சு? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் சொன்ன தெரியுமா, ஒரு ஒரு ஆர்பர் மாதிரி ஒன்று காட்டினேன் அவருக்கா, கப்பல்லாம் அந்த இங்கேருந்து அங்கே கொண்டு போகிற மாதிரி. அதுதான் இங்கே இருக்குங்க. மேப்பில் பார்த்து தெரியும் உங்களுக்கு. மேப்பில் காட்டுற பாருங்க. எங்கே அது? இது பாருங்கள், இங்கே இருக்குது. தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருக்குதுங்க. இது வந்து எனக்கு இந்த இடம் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம் பர்டிகுலராக இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகலாம். அதனால் இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து மெயினாக வாங்கியிருக்கேன். இந்த இடத்துலையும் வாங்கி தான் வாங்கியிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த இடம் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குமேன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம புது ஒரு கேரேஜ் வாங்கி அந்த கேரேஜுக்கு வந்து ஒரு டிரைவரும் போட்டு ஒரு ஆளும் போட்டாச்சு. அதாவது ஜெர்மனியில். சரிங்களா? ஜெர்மனி இந்த இருக்குது பார்த்தீங்களா? தான் ஜெர்மனி. அதனால் இப்போதைக்கு
பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அடுத்த இதில் நம்ம வந்து அந்த பெரிய ட்ரெய்லரை எடுக்க முயற்சி பண்ணலாம். சரிங்களா? இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வேறு ஏதாவது இல்லை இந்த டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடலாம். இப்போதைக்கு பாய்.